குர்பானி பிராணி வந்து வாங்குறோம், ஒரு ஆடு வாங்குறோம் அல்லது ஏதோ ஒரு மாடு வாங்குறோம். நம்ம வாங்கும்போது அதுல குறைபாடுகள் இருக்கலாம். அதுல என்னென்ன மாதிரி குறைபாடுகள் பரவாயில்ல, இந்த குறைபாடுகள் தான் பரவாயில்ல, அல்லது இந்த குறைகள் வந்து அறவே கூடாது அப்படின்ட்டு என்னென்ன குறைபாடு? அனுமதிக்கப்பட்ட குறைகள் இருக்கு. இப்ப குர்பானி பிராணி பிறப்பிலேயே காது சிறியதாக இருக்குது, அல்லது குர்பானி பிராணி வந்து ஒரு 3 கால் நல்லா இருக்குது, ஒரு கால் ஊனமா இருக்குது. ஆனா அந்த காலை ஊட்டி என்ன செய்யுது, நடக்குது, பிரச்சனை இல்லை. அல்லது காயடிக்கப்பட்ட பிராணியாக இருக்குது, அல்லது மரட்டுத்தன்மை உள்ள பிராணியாக இருக்குது. அந்த மாதிரி பிராணிகளையும் தாராளமா குர்பானி கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்கு. அதே மாதிரி உடம்புடைய உறுப்புகள் ஏதாவது ஒண்ணு அதற்கு அடிபட்டிருக்கு, ஆனா அந்த அடிபட்டது, அது பாதிக்கப்பட்டது 1/3 பங்கோட குறைவாக இருந்தா, 1/3 பங்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதோட குறைவாக இருந்தாலும் கூடும். அது அதிகமா இருந்தா கூடாது. நாக்கு மூக்கு இருக்கு, வால் இருக்கு, காது இருக்கு, 1/3 பங்கு அதோட குறைவாக இருந்தா, அறுபட்டு இருந்தா, அல்ல போயிருந்தா, சேதமாயிருந்தா கொடுக்கலாம். அதிகமா போயிருந்தா கூடாது. 3 பங்கோட அதிகமா போயிருந்தா கூடாது. அதே மாதிரி பிறப்பிலேயே வந்து காது இல்லாதது, அதை குர்பானி கொடுக்க கூடாது. அதே மாதிரி பிறப்புல குருடாக இருக்குது, அல்லது கண்ணு இருக்குது, ஒற்றை கண்ணாக இருக்குது, அந்த பிராணிகளை குர்பானி கொடுக்க கூடாது. அதே மாதிரி குர்பானி பிராணி வந்து அந்த மெலிஞ்சு போய் இருக்குது, எலும்புல மூளை இல்லாம மஜ்ஜை இல்லாம ரொம்ப மெலிஞ்சு போய் பலகீனமாக இருந்தா அந்த பிராணியை குர்பானி கொடுக்க கூடாது. பொதுவாக குர்பானி பிராணிங்கிறது ஆரோக்கியமாக இருக்கணும், இல்ல கொடுத்ததாக இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி நோய் தெளிவாக தெரியக்கூடிய பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இப்ப குர்பானி பிராணி இருக்குது, ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத பிராணி, அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அது கலப்பீனமாக இருக்குது, அந்த பிராணியை குர்பானி கொடுக்க கூடாது. அதே மாதிரி கொம்பு வந்து உடஞ்சிருக்கு, அந்த பிராணியை குர்பானி கொடுக்கலாம், அதற்கு அனுமதி இருக்கு. அந்த பிறப்புலேயே கொம்பு இல்லை, அதை கொடுக்கலாம். ஆனா கொம்பு வேரோடு பிடுங்கப்பட்டிருக்கு, நல்லா உடஞ்சி வேரோட உடஞ்சிச்சு, பிடுங்கப்பட்டிருக்குன்னா இப்ப அந்த பிராணி என்ன செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை. 2 காது அறுக்கப்பட்டிருக்கு, அதுவும் கொடுக்க கூடாதா? அத காது அறுக்கப்பட்டதை நம்ம பார்க்கணும். 1/3 பங்கு அறுக்கப்பட்டிருந்தா கூடும், அதோட குறைவா இருந்தா கூடும், அதோட அதிகமா அறுபட்டிருக்குன்னா கூடாது. அந்த அளவுகோல் இருக்கு. அதே மாதிரி நோயின் காரணமாக பால் மடு வற்றி போயிருக்குது, அதை கொடுக்க கூடாது. நோயின் காரணம் நோய் இல்லை, ஆனா பால் மடு வற்றி இருக்குது, அதை கொடுக்கலாம். அல்லது இப்போ ஒரு மாட்டுக்கு 4 காம்புகள் இருக்குது, 2 காம்புல பால் வருது, 2 காம்புல பால் வர்றதில்லை, இதை கொடுக்க கூடாது. இப்போ 3 காம்புல பால் வருது, 1ல மட்டும் பால் வர்றதில்லை, இப்போ இதை கொடுக்கலாம். அதே நேரத்துல ஆடு இருக்குது, ஆட்டுக்கு 2 காம்பு இருக்கும், 1ல வருது, 1ல பால் வர்றதில்லை, இப்போ இதை கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த பிராணிகளை வாங்கும் போது அதை பார்த்து கவனமா வாங்கிக்கணும். இப்போ இதுல இடையில ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு ஆணுக்கு குர்பானி கொடுக்குறாரு, ஒரு பெண்ணுக்கு குர்பானி கடமை இருக்கு, அவங்க குர்பானி கொடுக்குறாங்க. இப்போ இதுல அறுக்கிறது யாரு அறுக்கிறது? பெண்ணுடைய குர்பானி அந்த அம்மா அறுக்கலாமா, இல்ல ஒரு யாராவது ஒருத்தர் அறுக்கிறவரை கூட்டி வந்து அவர் தான் இருக்கணும்? அப்படி இல்லை. இப்ப குர்பானி பிராணி யார் கொடுக்குறாங்களோ அவங்க தன் கையால அறுக்கிறதா சிறப்பு. ஆண்கள்னா ஆண்களா இருக்கலாம், ஒரு பெண் தன் பேர்ல கொடுத்தா அவங்களே அறுக்கலாம். ஆனா என்ன, அறுக்கிற முறை தெரிஞ்சிருக்கும். அறுக்கக்கூடிய அந்த துவா ஓதுறது, அதே மாதிரி அந்த உணவு குழாய், மூச்சு குழாய், ரத்த குழாய், 4ஐயும் சேர்த்து ஒன்னா இருக்கணும். அந்த முறைகளை அவங்க தெரிஞ்சு பயப்படாம அறுத்தாங்கன்னா ஓகே, தாராளமா குர்பானி செல்லுபடியாய். பெண்களை தாராளமா அறுக்கலாம். அறுக்கும் முறை தெரிஞ்சிருந்தா, அறுக்கும் முறை தெரிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். இப்ப குர்பானி பிராணியில வந்து உண்ணக்கூடாத சில உறுப்புகள், அது என்னென்ன உறுப்புகள்? 7 உறுப்புகள் வந்து சாப்பிடக்கூடாது. அது ரத்தம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஆண் குறி, பெண் குறி, பித்தப்பை, சிறுநீர் பை, 2 விதைகள், கலலை. குர்பானி பிராணியில மட்டுமல்ல, இப்போ குர்பானி எல்லா நாட்கள்ல நம்ம ஒரு ஆடு வாங்கி சாப்பிடுறோம், ஆடு அறுத்து சாப்பிடுறோம், மாடு அறுத்து இறைச்சி, அப்பயே சாப்பிடக்கூடாது. இது பொதுவா உள்ள சட்டம். பொதுவா 7 உறுப்புகள், ரத்தம், ஆண் குறி, பெண் குறி, சிறுநீர் பை, மூத்திரப்பை, அது சிறுநீர் பை, அது பித்தப்பை, கலலை, 2 விதைகள், இந்த 7 பொருட்களை எப்பவுமே சாப்பிடக்கூடாது. அதை வந்து நம்ம என்ன செய்யணும், ஒதுக்கிறோம்.